அப்போ நியூஸ் டிஎன்லேருந்து வெளியில் வந்தப்போ வந்துச்சு. ஒரு சில பேர்கிட்ட இருந்து நீங்கள் இங்கே வந்துருங்க, பண்ணிடலாம், ஒன்றா சேர்ந்து பண்ணலாம். ஃபோட்டோ பார்த்தோன்னு இவ்வளோ ஏன் நீ போய் நீ அதில் சேர்ந்துட்டியா, நீ இவ்வளோ பேசுனியாடா, நீ சேர்ந்துட்டியா. பாண்டிச்சேரியை பார்த்து ஆட்சி செய்ய கற்றுக்கோங்கன்றார்ல. தமிழ்நாடை விட பாண்டிச்சேரியில் அதிக போராட்டங்கள் நடக்குது. மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க. அதே ரிப்பன் மாளிகையிலேருந்து மேயர்லாம் பின்பக்கம் வழியா வெளியே போறாங்க. அப்போ சேகர் பாபு வந்து பேசிகிட்டு இருக்கும்போது கேள்வி கேளுங்க அப்படின்னு சொல்லும்போது, நாங்கள் தான் கேள்வி கேட்டாலே எங்களை கொன்றுவீங்களே ஆம்ஸ்டாங் மாதிரி. திமுக எதிர்கட்சியா இருக்கும்போது அவங்களும் நிறைய பிரச்சனையில போய் நின்றுருக்காங்க. ஆளுங்கட்சியா இருக்கும்போது தான் நிக்க மாட்டேங்கிறாங்க. இதான் கேள்வியே. இங்க கொலை கற்பழிப்பு எல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. அவங்கள என்ன பண்றாங்க? யார் என்ன பண்ண? எல்லாரையும் விட்டு வேடிக்கை பார்க்க பண்ணுங்கன்னு விட்டாங்களா என்ன? நீ எப்படி அங்கே ஏறலாம்? உனக்கு பாரதியார் புகழ பாட உனக்கு வேற மேடையே கிடைக்கலையா? வேற மேடையில ஏறி பேசு, நீ மேடை போட்டு பேசு, கூப்பிட்டா போயிருவியா? இங்க இருக்க ஆட்சிக்கு மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சா அவங்க சங்கி. சீமானே தன்னுடைய மகள் வயதுல இருக்கவர் தான் திருமணம் பண்ணியிருக்காரு. நீ எதுக்கு திருமணம் பண்ண? சொத்துக்கு தான். நம்ம திரும்ப கேட்போமா? சீமானோட மாமியார் வயசு சின்னதுன்னா அப்ப மகள் யாரு? இவருக்கு மகள். அந்த மகளை தான் இவர் கல்யாணம் பண்ணியிருக்காரு. நீ எல்லாம் பெரியார் பத்தி பேசலாமா? வெக்கம் இருக்கா உனக்கெல்லாம்? ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மளுடன் டிஎன் ட்ரோல் மீடியாவுடைய சேக்குவாரா பிரதர் இணைந்துள்ளார். அவரிடம் அரசியல் சார்ந்த பல கேள்விகளை முன்வைப்போம். பிரதர் வணக்கம். வணக்கம் பிரதர். எப்படி இருக்கீங்க? சூப்பர். நீங்க பிரதர்? நல்லா இருக்கேன் பிரதர். பிரதர், சமீப காலமாக இந்த சமூக வலைதளங்களில் ஒரு வைரலாக ஒரு விஷயம் வந்து பரவிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, பிரபல யூடியூபர் சேக்குவாரா அவர்கள் தாவேகாவில் இணைந்தார் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் பரவுது. தாவேகாவில் இணைஞ்சிட்டீங்களா? போட்டோ போட்டதே நான் தான். சும்மா நானா ஏஐல போட்டு அப்படியே தத்ரூபமா இணைஞ்ச மாதிரியே இருந்துச்சு. சரி, ஆனால் உண்மையிலேயே அது நிறைய பேர் என்ன நினச்சிட்டாங்கன்னா, உண்மையிலேயே இணைஞ்சிட்டேன்னு நினச்சிட்டாங்க. நிறைய என்கிட்ட கூட கால் பண்ணி செப்பரேட்டாக கேட்டாங்க. சேக்குவாரா பிரதர் தாவேகாவில் இணைஞ்சிட்டாரா, வரவேற்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நானும் ஷாக்கேட்டேன். அது ஃபன்னியா? நான் உங்களுக்கும் இது மாதிரி ஃபோட்டோ வேணுன்னா சொல்லுங்க, நான் பண்ணித்தரேன் தான் குவாட்டே போட்டேன். அதை படிக்கல. ஃபோட்டோ பார்த்தோன்னு இவ்வளோ ஏன் நீ போய் நீ அதில் சேர்ந்துட்டியா, நீ இவ்வளோ பேசுனியாடா, நீ சேர்ந்துட்டியா. நான் சேரலையா, அது ஒரு எல்லாம் ஏஐ பிக்கியா, நான் ஜாலிக்காக போட்டேன். ஆனால் நம்ப முடியல. அப்புறம் போட்டோமே டெலீட் பண்ணலாமான்லாம் யோசித்தேன். சரி போட்டோம் அப்படின்னு விட்டேன் நான். அது வந்து தாவேகாவோட எந்த கட்சியிலையும் நான் வந்து இணையலாம் இல்லை. ஆனால் வந்து அப்படி பரவிருச்சு, தப்பாக பரவிருச்சு. ஏன்னா இப்போ ரீசெண்ட் டைமில் நிறைய பத்திரிகையாளர்கள் நிறைய பேர் வந்து தாவேகால இணைந்ததுனால சேக்குவாரா அவர்களும் தாவேகால இணைஞ்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆமாம், எனக்கு முன்னாடியே கால் வந்துச்சு. முன்னாடியே இணைய வேண்டியது. ஆனால் அப்போ வேணான்ட்டேன் நான். இப்போ கால்லாம் வந்துச்சா? அப்போ நியூஸ் டிஎன்லேருந்து வெளியில் வந்தப்போ வந்துச்சு. ஒரு சில பேர்கிட்ட இருந்து நீங்கள் இங்கே வந்துருங்க, பண்ணிடலாம், ஒன்றா சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னாங்க. இல்லை எனக்கு செட் ஆகாது, விருப்பம் இல்லைன்ட்டு அப்பயே நான். இல்லைன்னா அப்பயே இணைஞ்சிருப்பேன் நான். ஃபெலிக்ஸுக்கெல்லாம் சீனியராக இருந்திருப்பேன் நான். ஓகே பிரதர். இப்போ தொடர்ச்சியாக வந்து தமிழகத்தில் எங்கே பாரு போராட்டங்கள் வந்து நிறைய வந்து நடந்துட்டு வருது. இந்த போராட்டங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க ஃபஸ்ட்டு? ஏன்னா செவிலியர்கள் போராட்டம், ஆசிரியர்கள் போராட்டம், ஒரு பக்கம் துப்புரவு பணியாளர்கள் போராட்டம், இப்படி தொடர்ச்சியாக போராட்டங்கள் நிறைய நடந்துட்டு வருது. போராட்டம் இல்லாத ஆட்சி காலம் இல்லை. போராட்டம் இருக்கும். ஆட்சியாளர்கள் போய் அந்த போராட்டக்காரங்களை பார்க்கணும்ல. இல்லை, அதான் நான் சொல்ல வரேன். போராட்டம் இல்லாத ஒரு ஆட்சி இங்கே இந்த தமிழ்நாடுன்னு இல்லை. நீங்கள் இவர் விஜய் கோட் பண்ணி சொல்கிறார்ல, பாண்டிச்சேரியை பார்த்து ஆட்சி செய்ய கற்றுக்கோங்கன்றார்ல. தமிழ்நாடை விட பாண்டிச்சேரியில் அதிக போராட்டங்கள் நடக்குது. நாளுக்கு நாள் நடக்குது. அப்போ போராட்டம் இல்லாத ஆட்சி காலம் எதுவுமே இல்லை. அவங்களுடைய வாக்குறுதிகள் இருக்குல்ல, அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுறதுல பல சட்ட சிக்கல்கள் இருக்குது. அவங்க வந்து ஆனால் அதை போராடி வெல்ல முடியும். ஆனால் அதை அவங்க போராடிக்கிட்டே இருப்பாங்கன்றது, போராடிக்கிட்டே இருக்கணுமான்னு இல்லை. அவங்க போராடினா தான் அவங்களுக்கு தீர்வு கிடைக்கும். அதனால் அந்த போராட்டத்தை நாங்கள் வரவேற்கிறோம். இந்த இப்போ என்ன எத்தனை நாளாக பிரதர் வரவேற்பாங்க? நீங்கள் சொல்லுங்க, மற்ற மாநிலங்களில் நடக்குது, ஒரு போராட்டம் நடக்குது அப்படிங்கிறது நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த போராட்டங்களுக்கு முடிவுங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. துப்புரவு பணியாளர்கள் இன்னமும் போராடிக்கிட்டு தான் இருக்காங்க. அதாவது செவிலியர்கள் தொடர்ச்சியாக போராடிட்டு வராங்க. போராட்டத்துக்கு ஒரு எண்டு இல்லையா, ஒரு முடிவு இல்லையான்னு தான் கேட்குறாங்க. செவிலியர்களுடைய போராட்டம் வந்து இந்த ஆட்சி காலத்தில் உருவாகலை. விஜயபாஸ்கர் மருத்துவத்துறை அமைச்சராக இருந்தார்ல, ஜெயலலிதா உயிரோடு இருந்த காலகட்டத்தில் இருந்து இருக்குது. செவிலியர்கள் போராட்டத்தில் நான் எஸ்எஃப்ஐலேருந்து அவங்களுக்கு ஆதரவு தெரிவித்து அப்போ நான் கைது செய்யப்பட்டிருக்கேன். 2014 நான் சொல்கிறது. அப்போ அதிமுகவோட இதே கம்யூனிஸ்டுகள்லாம் கூட்டணியில் இருந்தாங்க. அப்போவே நாங்கள் அவங்க ஜெயலலிதா ஆட்சியை எதிர்த்து போடும்போது
அப்ப நானுமே உள்ள அந்த அப்ப எஸ்எஃப்ஐல இருக்கும்போது நாங்களாம் ஜெயலலிதாவோட கூட்டணி கட்சியில இருந்தாலும் நாங்க எதிர்த்து அப்ப போராடி இருக்கோம். அப்ப நான் சிறைக்கும் போயிருக்கேன். அவங்களுடைய கோரிக்கை டிமாண்ட்ஸ் இருக்குல்ல, அதுல வந்து பல சிக்கல்கள் இருக்கு, சட்ட சிக்கல்கள் இருக்கு. அவங்க இப்ப ஒண்ணும் இல்ல, இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நான் ஆட்சிக்கு வந்தா வீட்டுக்கு ஒருத்தரை அரசு வேலை தரேன் அப்படின்னு ஒரு வாக்குறுதியை வந்து ஒரு ஆள் கொடுக்குறாருன்னா அது சாத்தியமா அப்படின்னு பார்த்தா சாத்தியம் இல்லை. இப்போ இன்னொரு வாக்குறுதியை கொடுத்துடலாம். ஆனா ஆட்சி பிடிச்சதுக்கு அப்புறமா அதை நிறைவேற்றுறதுல சட்ட சிக்கல்கள் இருக்குல்ல, அதுல பெரிய அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது அரசோட கடமை. ஆனா அந்த கடமையை அரசு தவற விடுது. இதுல என்ன சட்ட சிக்கல் இருக்குன்னு அவங்ககிட்ட உட்காந்து பேசணும். ஆனா அவங்க அதை பேசுறதுல அவங்க பேசணும். இது இந்த ஆட்சி இல்லை, எல்லா ஆட்சி காலத்துலையுமே இருக்கு. செவிலியர்கள் போராட்டம் பல வருஷமா நடந்துகிட்டு இருக்கு, மருத்துவர்கள் போராட்டம் நடக்குது. இப்போ நீங்க இந்த போராட்டத்தெல்லாம் வந்து இப்ப துப்புரவு பணியாளர் போராட்டம் சொல்றீங்கல்ல, அவங்க சொல்ற டிமாண்ட்ஸ் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு முன்னாடியே 2 வகையான கான்ட்ராக்ட் இருக்கு. நாம்கோ, ராம்கி சம்திங் 2 இருக்கு. இது இல்லாம அரசே நேரடியா ஒரு துப்புரவு பணியாளர்களை நியமிக்குது. இப்ப துப்புரவு பணியாளர்களை நாம வந்து அரசு வேலை கொடுக்கணும் அப்படின்னா அதுல நிறைய சிக்கல் இருக்கு. ஏன்னா அவங்க அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணதே நாங்கள் ப்ரைவேட்டில் ஓகே தான், இந்த கான்ட்ராக்டில் நாங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஓகேன்னு சைன் பண்ணி வராங்க. இப்போ அரசு வந்து ஜியோ பாஸ் பண்ணி நாங்கள் அரசு வேலை கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு இவங்களுக்கு வராது. அரசை நேரடியாக நியமனம் பண்ணியிருக்காங்கல்ல, அந்த துப்புரவு பணியாளர்களுக்கு தான் போகும். அவங்களுக்கு போனதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு வரும். ஏன்னா இவங்களுக்கு தான் முன்னுரிமை இருக்குது. அப்போ இதில் நிறைய சிக்கல் இருக்குது. அப்போ இவங்களுக்கு கொடுக்காம இருக்கணும். இவங்களுக்கு நிறைய சட்ட சிக்கல் இருக்குதுங்கிறீங்க. அதை வந்து அரசு வந்து சொல்லலாம்ல, மக்கள்கிட்ட எடுத்து சொல்லலாம்ல. வெளிய மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க, அதே ரிப்பன் மாளிகையில இருந்து மேயர்லாம் பின்பக்க வழியா வெளியே போறாங்க. இல்ல இதுதான் சிக்கலே. சேகர் பாபுவோட மேயர் பிரியாவோட அந்த பேச்சுவார்த்தையில இது எல்லாமே கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லாமே பேசியிருக்காங்க. பத்திரிகை துறையிட்டையும் அவங்க வந்து பேச வந்திருந்தாங்க. அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா யாருன்னு தெரியல, அந்த பிரச்சனையை திசை திருப்புறதுக்காக ஒரு வாய்ஸ் வந்துச்சு. அப்போ சேகர் பாபு வந்து பேசிகிட்டு இருக்கும்போது கேள்வி கேளுங்க அப்படின்னு சொல்லும்போது, நாங்கள் தான் கேள்வி கேட்டாலே எங்களை கொன்றுவீங்களே ஆம்ஸ்டாங் மாதிரி அப்படின்னு ஒரு குரல் வந்துச்சு. அது யார் என்னன்னு எனக்கு தெரியல. அங்கே ஆம்ஸ்டாங்கோட குரல் அந்த இடத்துல ஒலிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆம்ஸ்டாங்கோட வழக்கு வேற, அது விசாரணை வேற, அது தனி சாப்டர், அது வேற. இது துப்புரவு பணியாளர்களுடைய பிரச்சனை வேற, அது வேற. நான் அதை கொச்சப்படுத்தலை, இது பேசலை. ஆனால் அங்கே ஏன் அந்த வார்த்தை வரணும்? அப்போ அங்கே ஒரு கான்சிக்வன்ஸ் ஏற்படுது, ஒரு பிரச்சனையாகி அங்கேருந்து ஒரு ட்ரிகராகி வெளியில் போகிறாங்க. இப்போ அங்கே நடந்தது அதுதான். ஆனால் நேரடியாக பேச்சுவார்த்தையில் இந்த சட்ட சிக்கல்கள்லாம் அந்த போராட்டக்காரர்கள்ட்டே நேரடியாக சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த போராட்டம் முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு சலுகை வருதுல்ல தமிழ்நாடு அரசாங்கத்திலிருந்து, அது கிட்டத்தட்ட அரசு வேலைக்கு சமமானது தான். கிட்டத்தட்ட அவங்களுக்கு எல்லா சலுகையுமே கொடுக்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு தேவை நிரந்தர வேலை அப்படிங்கிறாங்க. இப்போ என்ன செய்யணும்னா இருக்க கான்ட்ராக்ட்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு நேரடியாக அரசாங்கமே அந்த கான்ட்ராக்ட் எடுத்து நடத்தினா அது நல்லதுன்னு நினைக்கிறேன், என்னை பொறுத்த வரைக்கும். அதுக்குமே சாத்தியம் இருக்கா? அதுக்குமே அங்கே இருக்க வல்லுநர்கள், அங்கே இருக்கிற ஆளுங்க தான் அதை சொல்லணும். ஏன்னா அதுக்கு ஒதுக்க வேண்டிய பட்ஜெட் இருக்குது, நிதி இருக்குது, அதெல்லாம் பெரிய சிக்கல் இருக்குது. அதை பற்றி நம்ம பேசுகிற அளவுக்குனா அவங்களுக்கு தான் அந்த நாலேஜ் இருக்குது. ஓகே, நிறைய எதிர்கட்சிகளை பற்றி விமர்சனங்கள் தொடர்ச்சியாக ஆளுங்கட்சி வச்சுட்டு இருக்காங்க. அவங்க கட்சியில், அதாவது இந்த ஒரு ஆட்சியில் வந்து இந்த போராட்டங்கள் நடக்குது, போராட்டக்காரர்களை ரொம்ப இழிவுபடுத்துற மாதிரி கையை பிடிச்சி இழுக்கிறது, தடியடி நடத்துறது, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அவங்க உரிமையை கேட்டு போராடுறாங்க. ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது. அடிக்கலாம் கிடையாது, கைது செய்கிறாங்க. காவல்துறை வந்து ஒரு முரட்டுத்தனமான சிஸ்டம் தான், அதை கட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கணும். ஆனால் அதை பேசுறதுல எதிர்கட்சியில் அதை பற்றி பேசவே கூடாது. ஏன்னா இதே எதிர்கட்சியில் துடிக்க சுட்டு கொண்டாங்க. தூத்துக்குடி துப்பாக்கி சூடுல துடிக்க சுட்டு கொண்டாங்க. இப்போ நீங்கள் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுங்க. இழுத்து கைது பண்ணுறது சரியா இருக்குமா, அப்படி நெத்தி பொட்டுல சுடுறது சரியா இருக்குமா? நீங்களும் பணியாளர்கள் அவர்களோட உரிமையை தான் கேட்குறாங்க இல்லையா? அந்த இடத்துல வந்து அவங்கள வந்து வலுக்கட்டாயமா பிடிச்சி அவங்க வந்து ஒரு ஓரமா போராடுறாங்க. அந்த இடத்துல எங்க போக்குவரத்து பாதிப்பு ஏற்படுது. அவங்களுக்கு வந்து துணையா நிக்கிறதுல நான் நிக்கலாம், நிருபரா நீங்க நிக்கலாம், இப்ப யார் வேணாலும் நிக்கலாம். எதிர்கட்சி வந்து நிக்கலாமா? எதிர்கட்சி அதுக்கு தகுதி இருக்கா? திமுக எதிர்கட்சியா இருக்கும்போது அவங்களும் நிறைய பிரச்சனையில போய் நின்றுருக்காங்க. ஆளுங்கட்சியா இருக்கும்போது தான் நிக்க மாட்டேங்கிறாங்க. இதான் கேள்வியே. இப்ப நாம என்ன சொல்றோம்னா, இங்க இந்த தமிழ்நாட்டுல ஒரு போராட்டம் நடக்குதுன்னா உடனடியா அவங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு இங்க ஒரு ஜனநாயகம் இருக்கு. சாம்சங் போராட்டம் நடக்கும்போது பலகட்ட பேச்சுவார்த்தை நடக்குது, அதுக்கப்புறமா அதுக்கு தீர்வு கிடைக்குது. அதே மாதிரி துப்புரவு பணியாளர்கள் போராட்டத்துல பேச்சுவார்த்தை நடக்கிற அளவுக்கு இங்கே ஜனநாயகம் இருக்குது. எடப்பாடி பழனிசாமி ஆட்சியிலையோ இல்லை ஜெயலலிதா ஆட்சியிலையோ அந்த பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு ஒரு ஜனநாயகம் இருந்துச்சான் தான் கேள்வி. நீங்கள் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் எத்தனை அடிதடி, ஹைட்ரோ கார்பன் திட்ட போராட்டத்தில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்துச்சு, தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு பிரச்சனையில் என்ன வந்துச்சு, அங்கே ஜனநாயகம் இருந்துச்சா?
அப்ப நம்ம ரெண்டுத்தையும் டிஃபர் பண்ணி பார்க்கும்போது இங்க ஜனநாயகம் இருக்கு. நான் போராட்டம் நடத்தினா கூட என் பேச்சை கேட்கறதுக்கு, என்னோட கோரிக்கை கேட்கறதுக்கு இங்க செவி சாய்க்கிறாங்க அப்படின்ற ஒரு ஒரு நிலை இருக்கு. சாய்க்கலன்னு தான் பிரதர் வந்து எல்லாருமே சொல்றாங்க. இங்க இருந்து கரூர் விவகாரத்துக்கு இரவோட இரவா தூக்கம் வரலன்னு சொல்லி கிளம்பி கரூருக்கு போறீங்க. அவங்க வீட்லயும் தலைமைச் செயலகத்துலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தான் ரிப்பன் பில்டிங், ஏன் வரல அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வைக்கிறாங்க இல்லையா? சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் இருந்தாங்க, சம்பந்தப்பட்ட ஆளுங்க எல்லாருமே உள்ள போய் பேசுனாங்க, பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. தொடர்ச்சியா 10 நாள் அவங்களுக்கு போராட்டமே எல்லாமே நடத்தினாங்க. அதை நான் அவங்கள அரசாங்கத்துக்கு நான் முட்டு கொடுக்கல, அங்க போகவே இல்லைன்னு சொல்ற குற்றச்சாட்டுக்கு மட்டும் மறுக்கிறேன். சம்பந்தப்பட்ட ஆட்சியாளர்கள் எல்லாருமே போனாங்க, போகவே இல்லைன்னுலாம் நம்ம சொல்லக்கூடாது. நீங்க போகவே இல்லைன்னா யாரை சொல்லணும்? எடப்பாடி பழனிசாமி போகலன்னு சொல்லணும், விஜய் போகலன்னு சொல்லணும், அதையும் சேர்த்து சொல்லணும். விஜய் பனையூர் வர வச்சிட்டாரு. விஜய் அதான் அப்படிதான் வர வைப்பாரு, அதை விட கேவலம் வேற எதுவுமே இல்லை. சரிங்களா? நீங்க அப்படி இப்படி ஆறுதல் சொல்லியிருக்காருல்ல, அப்ப கூட ஆறுதல் சொல்லியிருக்காருல்ல விஜய் அழைச்சு. ஆறுதல் தான் சொல்லியிருக்காரு. அப்படி பார்த்தா உங்களுக்கு இவங்களுக்கு தேவையானதெல்லாம் 10வது 11வது நாள் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து பல சலுகைகளோட அந்த துப்புரவு பணியாளர்களுக்கு பெரிய ஒரு சலுகையோட திட்டங்களே அறிவிச்சாரு. அப்ப அதை விட ஆறுதலோட இது முக்கியமா, ஆறுதல் முக்கியமான அப்ப அதுதான் முக்கியம். அப்படி கம்பாரிசன் போகக்கூடாது. நீங்க போகவே இல்லைன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்களா? இல்ல, அங்க தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடந்துச்சு, பல கட்ட பேச்சுவார்த்தை நடந்துச்சு. அந்த பேச்சுவார்த்தை தான் நான் ஜனநாயகம்னு சொல்றேன். அந்த பேச்சுவார்த்தை நடக்குது இல்ல, அதுல அவங்களுக்கு முரண்பாடு இருக்கு, நாங்க தொடர்ந்து போராடுவோம். அதெல்லாமே அந்த துப்புரவு பணியாளர்களுடைய உரிமை, அவங்க போராடணும். அவங்களுடைய உரிமை கிடைக்கிற வரைக்கும் அவங்க போராடணும். நான் அதை போராடக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன், அவங்க போராடணும். ஆனா இதுல இருக்கிற நியாய நீதி எல்லாத்தையுமே நம்ம சேர்த்தும் பேசணும், அவதூறுகளை பரப்பக்கூடாது முக்கியமா. ஓகே பிரதர், இப்போ செவிலியர்களோட போராட்டம் கொரோனா காலகட்டங்களில் வெண்ணிற தேவதைகள் அப்படியெல்லாம் வந்து எல்லாருக்கும் வந்து கொரோனா காலகட்டங்களில் நிறைய உதவி செஞ்சவங்க செவிலியர்கள். செவிலியர்களோட போராட்டம் தொடர்ச்சியாக நடந்துட்டு வருது. செவிலியர்களை கைது பண்ணுறாங்க. குறிப்பாக ஒரு மண்டபத்தில் போய் அடைச்சி வச்சுட்டு இரவு 12 மணிக்கு வந்து நடுரோட்டில் மண்டபத்துட்டு வெளியே விரட்டி விட்றாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குதுல்ல, இது எப்படி பார்க்குறீங்க? இந்த செவிலியர்களோட போராட்டம் நான் முன்னாடியே சொன்னதுதான். ஏற்கனவே இங்க ஒரு மண்டபத்துல கொண்டு போய் அடைச்சு வைக்கிறாங்க. அடைச்சு வச்சு இரவு 12 மணிக்கு திறந்து வெளில அனுப்பி விடுறாங்க மண்டபத்தை பூட்டிட்டு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குதுல்ல. நான் அந்த செய்தியில இருந்து அதான் இந்த செவிலியர்கள் போராட்டத்துல அவங்களுடைய கோரிக்கைகள் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 14 மணி நேரம் 2 ஷிஃப்ட் வேலை செய்யறோம், எங்களுக்கு வந்து ஓய்வுங்கிறது இல்லை, இது அரசுலையுமே இருக்கு, எங்களுக்கு இது வேணும்னு சொல்றாங்க. இதுக்கு அரசு உண்மையிலேயே நேரடியாக தலையிடணும். சம்பந்தப்பட்ட அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவரே தலையிடணும். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து தலையிட்டு அவங்களுக்கு கூடுதலாக அவங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுறது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பணிச்சுமையை கொஞ்சம் கம்மி பண்ணணும். அவங்க கேட்குற ஓய்வூதியத்தில் கொஞ்சம் அதிகமாக்குறது, அவங்களோட கோரிக்கையை நிறைவேற்றணும். அதில் நான் இது முரண்படுறேன். அவங்க அந்த போராட்டத்துக்கு பக்கம் நான் நிற்கிறேன். ரெண்டாவது, இதுக்கு முன்னாடியுமே நாங்கள் திமுக அரசாங்கத்தை விமர்சனம் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள் போராட்டம் நடத்தும் போது கூட காவலர்கள் வந்து கைது செய்து அவங்கள ரொம்ப லாங்கில் போய் விட்டுட்டு வந்தாங்க. இந்த மாதிரியான விஷயங்களில் நாங்கள் ஆதரவு கொடுக்கல, நாங்கள் விலகி தான் நிற்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் இவங்களோட கோரிக்கைகளுக்கு இங்கே ஒரு செவி சாய்க்கிற ஒரு ஜனநாயகம் இருக்குங்கிறத நாங்கள் நம்புகிறோம். ஓகே, ஒரு பாத்ரூம் போயிருக்க பொண்ணை வந்து ஒரு லேடியோ வெளில கூப்பிட்டு வராங்க, அப்படியே வலிச்சுட்டு வராங்க. இப்படி மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து சொல்கிறாங்க இல்லையா? இதை எப்படி பார்க்குறீங்க? நான் வந்து உங்களுக்காக ஓட்டு போட்டவரை வர சொல்லுங்க அப்படின்னு நான் இப்படி சொல்ல முடியாது. அப்படியெல்லாம் வீடியோக்கள் வந்து பரவுது. அது ஒரு காவலர் அந்த போராட்டத்தில் அந்த ஒரு காவலர் பெண் காவலர் அப்படி செய்கிறத ஒட்டுமொத்தமாக நம்ம வந்து ஓட்டிங் சிஸ்டம்குள்ளே நீங்கள் கொண்டு வரீங்க. மெரினா கடற்கரையில் தன்னோட உரிமை கேட்டு போராடுறவங்கள ஒரு பெண் காவலர் கழுத்தை பிடிச்சி தள்ளுறாங்க, வீடியோ இருக்கு என்கிட்ட. அதுதான், அந்த காவலர் ஒரு முரட்டுத்தனமான சிஸ்டம். அந்த காவலருக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் அதுதான். நீங்கள் வந்து நாளைக்கு நீங்கள் பத்திரிகை துறையில் இருக்க எல்லாரும் சேர்ந்து போராட்டம் நடத்தினா கூட மேலே இருக்க ஒரு ஹையர் கமாண்ட் வந்து அடின்னு சொல்லிட்டு அவன் அடிப்பான். மேல இருக்கவன் அதை கலைஞன்னு சொன்னாலும் அவன் அடிப்பான். அந்த மேல யார்தான்? உயர் அதிகாரிகள். காவல்துறை யார் கட்டுப்பாட்டுல இருக்கு? முதலமைச்சர் ஸ்டாலின். ஆமா, நீங்க அதுதான் நான் சொல்றேன். இப்ப நேரடியா முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணுங்க, உடனே அதை எடுத்து பண்ணுங்க, இல்ல அவ எனக்கு டிஸ்டர்பா இருக்கு அப்படி சொல்லுவாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அங்கே ஒரு பப்ளிக் நியூஸ் நடக்குதுன்னா போலீஸே அதை நேரடியாக அதை கண்ட்ரோலில் எடுத்துக்கோங்க. இங்கே டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஒரு போராட்டம் நடக்குதுன்னா லோக்கல்லே ஐஎஸ் வாட்ஸ்அப்லேருந்து எல்லாத்தையுமே கண்காணிச்சிருவாரு. இங்கே போராட்டம் நடக்க போதுன்னு அதை தடுத்து நிறுத்திடுவாங்க. நீங்கள் அதை வந்து நேரடியாக நீங்கள் இது எப்படி இருக்குன்னா ஒரு ஆட்சியாளர்களை நேரடியாக நீங்கள் லிங்க் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு விஷயம் நடக்குது, காவல்துறையோடது, அதாவது உரிமை கேட்டு போராடுறவங்களை அப்புறப்படுத்துறாங்க, எல்லா விஷயம் நடவடிக்கைகள்லாம் எடுக்கிறாங்க. இங்கே கொலை கற்பழிப்பு எல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. அவங்கள என்ன பண்ணுறாங்க? யார் என்ன பண்ண? எல்லாரையும் விட்டு வேடிக்கை பார்க்க பண்ணுங்கன்னு விட்டாங்களா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வரல. இல்ல இப்ப ஒரு கொலை கற்பழிப்புன்னு சொன்னீங்கல்ல, இன்னும் பண்ணுன்னு சொல்லி விட்டாங்களா? நடந்துகிட்டு தானே இருக்கு. இப்ப நீங்க நானும் பேசிக்கிட்டு இருக்கோம்,
சரிங்களா? இப்போ நான் வந்து உங்களுக்கு பிடிக்காத கருத்தை சொல்கிறேன். திடீர்னு என்னை எந்திரிச்சு நின்று நீங்கள் அடிச்சிட்டீங்க, அதுக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனையா? அதுக்கு சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லுவாங்களா? ஆனால் கண்டிப்பாக ஒரு 4 பேர் எழுதுவான். என்னை போட்டு அடிச்சு கீழே படுத்துட்டேன், நான் அன்கான்ஷியஸ் ஆகிட்டேன், சட்ட ஒழுங்கு பாருங்க, பத்திரிகையாளர்களுக்கே பாதுகாப்பு இல்லைன்னு எழுதுவான். எழுதுவானா மாட்டானா? இப்போ இதுக்கும் காவல்துறைக்கும் சம்மந்தம் இருக்கா? நம்ம 2 பேரோட தனிப்பட்ட பிரச்சனை. இதுக்கும் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் தொடர்பு இருக்கா? அது 2 பேரோட தனிப்பட்ட பிரச்சனையில தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க. இது ஒரு இது எல்லா இடத்துலையுமே நடக்கும். ஒரு வாய்க்கா தகராறுல தான் எடப்பாடி பழனிசாமி குற்றவாளியா மாறினாரு. அதுக்காக சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்ல முடியுமா? எல்லாத்துலேயுமே இருக்கும். நீங்க ஒரு தனிப்பட்ட பிரச்சனைய, ஒரு தனிப்பட்ட விஷயங்கள்ல ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, இது எங்க அரசு தொடர்புடையதா இருக்கும்னா, இப்போ நீங்க என்ன அடிச்சிட்டீங்க, உங்களை அரசு கைது பண்ணாம, பரவாயில்லப்பா, நீ வந்து ஒரு பெரிய ஆள், நீ போ பார்த்துக்கலாம், நான் உன்னை காப்பாற்றி விட்றேன்னா தான் அந்த அரசோட தப்பு. நானும் நீ அடிச்சுக்கிட்டேங்கிறதுக்காக அரசோட தப்பாகுமா? அது நம்மளோட தனிப்பட்ட பிரச்சனை இல்லை. நீங்கள் அதை அப்படி தான் பார்க்கணும். எல்லா இடத்துலையும் நடக்குது அப்படின்னா நீங்கள் அதை இன்டர்லிங்க் பண்ணக்கூடாது. இப்போ வெளிமாநிலங்கள்ல இருந்து போதைப் பொருள் கொத்து கொத்தா இங்கே வருது, அதை அரசு தடுக்கலைன்னா அது அரசோட கடமை. ஏன்னா அது தனிப்பட்ட பிரச்சனை கிடையாது. போதைப் பொருளே இல்லைன்னு அமைச்சரே வந்து பேட்டி கொடுக்குறாப்புலையே. சரி, போதைப் பொருளே தமிழகத்தில் இல்லை, ஒரு அளவு கூட கஞ்சா செடி வளரல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா? நீங்கள் கஞ்சாவோட பிடிப்பு அந்த கைப்பற்றின பெர்சன்டேஜ், அந்த டேட்டாவு, அப்புறம் இதுக்கு முன்னாடி எவ்வளோ இருந்துச்சு, இப்போ எவ்வளோ கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு, இது எல்லாவோட டேட்டாவும் நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்த வாதம் வைக்க மாட்டீங்க. நீங்கள் எடுத்து பார்த்தா தெரியும். முன்பை விட அவங்க இறங்கி அந்த சுத்தம் பண்ணி பல இடங்கள்ல கேப்சர் பண்ணியிருக்காங்க. ஏன் கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் நீங்கள் கள்ளச்சாராயம் பேசுனீங்க, இப்போ ஏன் அது பேச மாட்டீங்க? ஏன்னா ஒட்டு மொத்தமாக மலைகள்ல இருந்து எல்லா இடங்கள்லையும் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் வச்சு எல்லாத்தையும் அழிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி கஞ்சாவும் அழிச்சிருக்காங்க. சரி, இங்கே கஞ்சா மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கீங்க, குஜராத்ல இருந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வர ஹெராயின், கொக்கைன் எல்லாம் ஏன் பேச மாட்டோம்? ஈசிஆரில் பல ரெசார்ட்டுகளில் அதெல்லாம் சர்வசாதாரணமாக படித்த ரொம்ப டீசெண்டாக இருக்கிறான், அவன்கிட்ட இருக்குது, அவனை பற்றி ஏன் பேச மாட்டோம்? இங்கே ஒரு சாதாரண ஒரு சின்ன பையன் கஞ்சா அடிக்கிறான், அதை மட்டும் ஏன் நம்ம பெருசாக பேசுகிறோம்? அப்போ இது ஏதோ ஒரு 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 நம்மளுடைய பார்வை ரொம்ப சின்னதாக இருக்குது தானே. நீங்கள் கஞ்சா மட்டும் தான் போதைப் பொருளா? சாராயம் மட்டும் தான் போதைப் பொருளா? நீங்கள் வந்து பப்புக்கோ இல்லை பார்ட்டிக்கோ இல்லை பணக்காரவனுங்களோ யாருமே யூஸ் பண்ணுறல, எலைட் மக்கள் வந்து போதைப் பொருள் யூஸ் பண்ணுறல. நீங்கள் கற்பனைக்கே எட்டாத போதைப் பொருள் யூஸ் பண்ணுறாங்க. மெத்தமைனு இல்லை மெத்து, இந்த மாதிரி பல விஷயங்கள் யூஸ் பண்ணுறாங்க. ஏன் அங்கே நம்மளுடைய விமர்சனம் வர மாட்டேங்குது? அதெல்லாம் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கா இல்லை மற்ற மாநிலங்களில் அதிகமாக இருக்கா? அப்போ இவன் எதை டார்கெட் பண்ணுறான்? இங்கே நடக்கிற ஆட்சி ஏதாவது குறை சொல்லி நம்ம ஏதாவது இது பண்ணணும் அப்படின்னு சங்கி வேலை செய்கிறான். ஆனால் இதே சங்கி ஆட்சியில் இருக்க ஆட்சிக்கு மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சா அவங்க சங்கிங்கிற ஒரு முத்திரை. இப்ப ஆட்சியாளருக்கு சாதகமா பேசினா எப்படி ஊப்பின்னு ஒரு வார்த்தை வருதோ அது மாதிரி வந்து கஞ்சா குற்றச்சாட்டை முத பரப்புனது எஸ்டி சூர்யா. சரியா? எஸ்டி சூர்யா பரப்புறாரு. அது மட்டும் இல்லாம 2-3 அண்ணாமலை கொண்டு எல்லாருமே முக்கியமா இதை தான் பரப்புனாங்க. அதுக்கப்புறமா ரொம்ப லேட்டு தான் விஜய், ரொம்ப லேட்டு விஜய். சரிங்களா? அப்ப நாம ஃபர்ஸ்ட் யார் இதை ஆரம்பிச்சாங்களோ அவங்கள நான் சங்கின்னு தானே சொல்லணும், அப்படித்தானே சொல்லணும். நீ வந்து நீ என்ன முதல்ல என்ன ஒழுங்கா இல்லையான்னு நான் கேட்கறதுக்கு முன்னாடி நீ ஒழுங்கான்னு நான் திரும்ப ஒன்று கேட்பேன்ல. நீ உன் ஸ்டேட்ல உத்தரப்பிரதேசத்தில் ஒழுக்கமாவா இருக்கீங்க, குஜராத்தில் ஒழுக்கமா இருக்கீங்க. குஜராத் மாடலை தானே தமிழ்நாட்டு கொண்டு வர போறேன்னு சொல்ற. குஜராத்தில் அங்கே கொத்தா கோடிக்கணக்கில் வந்து கஞ்சா பொருள் வருது, அதெல்லாம் இங்கே தான் வருது, இங்கே தானே ஊடுருவீங்க. அப்போ அங்கே தடுத்தா இங்கே வராது இல்லை, இங்கே நாங்கள் தடுக்கணுமா, அங்கே அவங்க தடங்க மாட்டாங்களா? அப்போ இது என்ன நியாயம்? அப்போ நான் நீ என்ன சங்கின்னு தான் சங்கின்னு தான் சொல்லுவேன். நான் விஜயுமே சங்கின்னு தான் சொல்லுவேன், எடப்பாடி பழனிசாமியும் சங்கின்னு தான் சொல்லுவேன், எல்லாரையுமே சங்கின்னு தான் சொல்லுவேன், இந்த 3 பேரையும் சங்கின்னு தான் சொல்லுவேன். ஒரே கோட்டில் தான் வைப்பேன் நான். ஓகே, இது எனக்கு தெரிஞ்சு நம்மளை ஊப்பி கீழே கமெண்ட் வரும். இல்லை, நான் சொல்றது என்னோட தனிப்பட்ட, உங்களோட கருத்து கிடையாது, என்னோட தனிப்பட்ட முறையில் விஜய் ஒரு சங்கி, எடப்பாடி பழனிசாமி ஒரு சங்கி, எல்லாத்துக்கும் பாயிண்டோட சொல்லுவேன். ஏன் அவரை சங்கின்னு சொல்றீங்க, எந்த விஷயத்துல சொல்லுன்னா அதோட டேட்டாவோட சொல்லுவேன். நான் எல்லாருமே சங்கின்னு தான் சொல்லுவேன். இவங்க எல்லாருமே பாஜக, சீமான் கொண்டு சங்கி, எல்லாருமே சங்கின்னு தான் சொல்லுவேன். தமிழ் தேசியம் பேசுற சீமான் எந்த தமிழ் தேசியம் பேசுற சங்கிக்கு என்ன ஆர்எஸ்எஸ் மேடையில் என்ன வேலை? ஆர்எஸ்எஸ் மேடையில் என்ன வேலை? அவர் அப்போயே அங்க ஆர்எஸ்எஸ் பத்தி பேசல இல்லையா, தமிழ் தேசியம் தானே பேசியிருக்காரு. ஆர்எஸ்எஸ் பத்தி பேசலாம், ஆர்எஸ்எஸ் பத்தி என்ன பேசுனா என்ன தெரியுமா நீங்க பேசுறது இருக்கு, இதெல்லாம் கொள்கைக்கு எதிரான ஒரு மேடை, அது கொள்கைக்கு எதிரான ஒரு மேடை. ஏதோ நீங்க வந்து அவரோட வீட்டு கல்யாணத்துக்கோ காது குத்துக்கோ போகல, அது ஒரு அரசியல் மேடை, உங்க கொள்கைக்கு எதிரான அரசியல் மேடை. தமிழ் தேசியம்னு பேசுறீங்கல்ல, இந்த தமிழர்களை சூத்திரர்கள், நீ எனக்கு கீழே தான் இருக்கணும்னு சொன்னவன் யாருன்னா ஆர்எஸ்எஸ் காரன். நீ எனக்கு கீழே தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னவன் அரசு. அவன் மேடையில் போய் நீ பாரதியாரோட புகழை பாடிட்டு வந்தா உனக்கு என்ன வேலை? நீ எப்படி அங்கே ஏறலாம்? உனக்கு பாரதியார் புகழை பாட உனக்கு வேற மேடையே கிடைக்கலையா? வேற மேடையில ஏறி பேசு, நீ மேடை போட்டு பேசு, கூப்பிட்டா போயிருவியா? அதே மாதிரி பரமசிவன் ஃபாத்திமா படத்துக்கு போய் வாழ்த்து சொல்லிட்டு வரீங்க, அது என்ன கதை? அது இங்கே இருக்க கிறிஸ்துவர்களை கொச்சப்படுத்துகிற கதை. அது அங்கே போய் உங்களுக்கு என்ன வேலை?
படத்தை அதுக்கு அது என் தம்பி வந்து படமா எடுத்தான், அதனால வாழ்த்துறேன். படத்தை படமா பாருங்க. அப்ப எதுக்கு விஜய் தேவரகொண்டா கிங்ஸ்டன் படத்தை அடிச்சு நொறுக்குனீங்க? அதையும் படமா பார்க்க வேண்டியதானே? அப்போ உங்க புத்தி எங்க இருக்கு? கிறிஸ்துவர்கள்லாம் சாத்தானின் பிள்ளைகள், இஸ்லாமியர்கள்லாம் தாய் மதத்துக்கு திரும்புங்க. முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் வேடைக்குள்ளே போறது. நான் வந்து சமஸ்கிருதத்துல மந்திரம் சொல்ல மாட்டேன்னா கடைசியில் அவன் பையனுக்கு சமஸ்கிருதத்துல தான் காது குத்துறது. எல்லாமே மாறி சங்கியா தானே மாறி இருக்காரு. அப்ப நான் சங்கின்னு சொல்றதுல என்ன? ஒரு காலத்துல பொட்டு வைக்க மாட்டேன்னாரு, நீ பொட்டு பட்டையும் கிட்டையுமா தான் வந்து நிக்கிறாப்ல. இப்ப நாம் தமிழர் கட்சி வந்து தாவேகா மேல ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க, கொள்கை இல்லாத ஒரு கூட்டம். ஆனா இவங்க கொள்கையோட நாம் தமிழர் கட்சி கொள்கைன்னு ஒரு விஷயம் இருக்குதுன்னா அவங்க கொள்கை பரப்பு செயலாளர்கள் நிறைய விஷயங்கள் பேசுறாங்க. பார்த்தா அவரே நீங்க சங்கி, அவருக்கே கொள்கை இல்லைங்கிறீங்க நீங்க. ஆமா, எல்லாமே பிராண்டு தாங்க. இப்போ நீங்க வந்து கிருஷ்ணர் அவர் என்னன்னு சொன்னார் விஜய் சீமான். கிருஷ்ணர் வந்து குளிச்சுக்கிட்டு இருக்க பெண்களோட துணியை திருடிட்டு போனவன்னாரு. இன்னைக்கு பாட்டங்கிறாரு. கிருஷ்ணனுக்கு ஒரு பெரியாரே அப்படிதான் சொன்னாரு. பெரியார வந்து புகழ்ந்து தள்ளினாரு. இன்னைக்கு என்ன பண்றாரு? பெரியார் வந்து தமிழை காட்டுமிராண்டி மொழி அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சீமான் சொல்லிருக்காரு. ஆனா இதே சீமான் வாயால பெரியார் ஏன் தமிழை காட்டுமிராண்டி மொழின்னு சொன்னாரு? இப்ப நான் கூட தான் என் பிள்ளையே சனியனே நீ எல்லாம் பிள்ளையா அப்படின்னு கேட்பேன். அந்த மாதிரி உரிமையில அவர் சொன்னாருன்னு இதே சீமான் தீக்கால இருக்கும்போது சொன்னார். ஏன் இப்போ அதே உரிமை இல்லைன்னு நீ பேச மாட்டீங்களா? எங்கே வாங்குனீங்க காசு? நீங்கள் நிறைய கோட் பண்ண முடியும். நீங்கள் பெண்களுக்கு எதிரான கட்சி சீமான் நாம் தமிழர் கட்சின்லாம் சொல்லவே முடியாது. அவங்க கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளரே அக்யூஸ்டு A1 மன்னிப்பு கேட்டு தான் வெளியே வந்திருக்காரு. நிரபராதின்லாம் கோர்ட்டு வெளியே விடலை, மன்னிப்பு கேட்டு வெளியே வந்திருக்காரு. என்ன மன்னிச்சிருமா விஜயலட்சுமி மன்னிப்பு கேட்டு வெளியே வந்திருக்காரு. பெண்களுக்கு சம உரிமை, அதாவது 234 தொகுதியில சம உரிமை 117 தொகுதிக்கு மேல வந்து பெண்களுக்கு கொடுக்குறாரு யாரு? சீமான் அவர்கள். அதே கட்சியில ஒரு பொண்ணு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த கட்சி கீழே இருக்கிறவங்க என்ன தெரியுமா கேட்குறாங்க? இந்த பொண்ணை நான் கட்சியில பார்த்ததே இல்லைங்கிறாங்க. இப்போ அந்த கட்சியில இருக்க பெண்கள் எல்லாத்தையும் தவறா வழி நடத்திக்கிட்டு இருக்காரு. பெரியார் வந்து தன்னுடைய மனைவி சாகும்போது நல்ல வேளை நான் சங்கராச்சாரியார் மாதிரி இருக்கணும், என் மனைவி செத்துட்டா அதனால நான் இனிமே அப்படி இருப்பேன்னு சொன்னதா அங்க இருக்க ஒரு பெண் நிர்வாகி பச்சை பொய்யான ஒரு விஷயத்த சொல்லிட்டு போறாங்க. ஆனா பெரியார் அப்படி சொல்லலை. நான் ஏதோ ஒரு வகையில நான் என்னோட ஆணாதிக்க சிந்தனையை நான் வெளிப்படுத்தி இருப்பனும், நான் உன்னோட இழப்பு என்னால தாங்கிக்க முடியலன்னு உருக்கமா கடிதம் எழுதியிருக்காரு. அதை அப்படியே மடை மாத்தி அந்த பொண்ணு பச்சையா பொய் சொல்லிட்டு போகுது. மனைவி இறந்ததை இப்படிதான் பெரியார் கொண்டாடினாருன்னு சொல்லிட்டு போகுது. இன்னொருத்தன் பெரியாரே எனக்கு மண்ணுதாங்கிறான். டேய், நீங்க எல்லாம் இன்னைக்கு இங்க நின்று பேசிக்கிட்டு இருக்கிறது காரணம் பெரியார் மாதிரி முக்கியமான ஆளுங்க இந்த தமிழ்நாட்டில் வாழ்ந்து போராடி தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை இந்த சமூகத்துக்கு அர்ப்பணிச்சுட்டு போனதுதான். அவங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கு. அதெல்லாம் சீமான் சொல்ல மாட்டாரு. அப்ப இவங்களாம் சங்கி தானே. பெரியார் எதுக்காக எதிர்த்து நின்னாரு? பெரியார சீமானியா எதிர்த்து நிக்கணும்? திராவிட கட்சிகள் பெரியார கொண்டாடுறதுனால எதிர்க்கிறாங்களோ இருக்கும். வைத்தறிச்சல் சங்கி எப்பா, நாங்க தமிழ்நாட்டுக்குள்ள சங்கிகள் RSS தமிழ்நாட்டுக்குள்ள உள்ள போறதுக்கு தடையா இருக்கிறது பெரியார். ஆனா உனா பெரியார் மட்டுங்கிறானுங்க. அதுக்கு நீ அதை உடப்பா. பெரியாரோட பிம்பத்தை நாங்க உடைக்க முடியாதுப்பா. நாங்க உடைச்சோன்னா உடனே கைது பண்ணிடுறாங்க. அப்புறம் அட்மின்னு போட்டு எஸ்கேப் ஆக வேண்டியிருக்கு. அதனால நீ போடுப்பா, உன்னை கைது பண்ண மாட்டாங்க, உன்னை வளர்த்து பெரியார் ஆக்கி விட மாட்டாங்க, அதனால நீ என்ன வேணாலும் பேசுப்பா அப்படின்னு ஏவி விடப்பட்டவர் தான் சீமான். அதனால அவர் என்ன வேணாலும் பொய் சொல்லுவார். பெரியார் வந்து சொத்தை பாதுகாக்க சின்ன வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணான்னு பச்சையா பொய் சொல்றாரு சீமான். அப்படிலாம் கிடையாது. பெரியாரே எழுதியிருக்காரு, இது வந்து செக்ஸுக்காக திருமணம் அல்ல, என்னுடைய மரணத்துக்கு பிறகு என்னுடைய சொத்துக்கள் அனைத்தும் ட்ரஸ்ட்டுக்காகவும் இந்த இயக்கத்துக்காகவும் போகணும்னு எழுதியிருக்காரு. ஆனால் சீமான் இப்படி சொல்கிறாரு. சரி, சீமானுடைய வயசு என்ன? சீமானே தன்னுடைய மகள் வயதில் இருக்கவர் தான் திருமணம் பண்ணியிருக்காரு. நீ எதுக்கு திருமணம் பண்ண? சொத்துக்கு தான். நம்ம திரும்ப கேட்போமா? நான் ஒருமையில் பேசுனா நிறைய பேசுவேன். சீமானோட அவங்க மாமியார் வயசு சின்னதுன்னு ஓப்பனாக அடிச்சிருவோம். நம்ம நிறைய பேச முடியும். உண்மைதான். நீ எல்லாம் வந்து பெரியார் ஒருமையில் பேசிடுவியா? உனக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குது பெரியார் பற்றி பேச? சீமானோட மாமியார் வயசு சின்னதுன்னா அப்போ மகள் யாரு? இவருக்கு மகள். அந்த மகளை தான் இவர் கல்யாணம் பண்ணியிருக்காரு. நீ எல்லாம் பெரியார் பற்றி பேசலாமா? வெக்கம் இருக்கா உனக்கெல்லாம்? அப்போ இவர் சங்கி தானே. பெரியாரை எதிர்க்கிறதுக்கு ஏவி விடப்பட்ட கருப்பு சங்கி இது. ஓகே பிரதர், நிறைய விஷயங்களை நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். அதாவது ஜனவரி 9 ஜனநாயகன் படம் வெளியாகி உள்ளது. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஆடியோ பார்த்துருப்பீங்க, நிறைய விஷயங்கள். இப்போ திருத்தணியில் அந்த 4 பேர் வெட்டினாங்கல்ல, அதுக்கு வந்து ஒரு போஸ்ட் ஒன்று போட்டேன். இந்த மாதிரி இந்த பசங்க எல்லாம் மாறுறதுக்கு ஒரு வகையில் சினிமாவும் காரணம் அப்படின்னு ஒரு போஸ்ட்டு போட்டால் அது யாருமே ஏற்றுக்கலை. ஏன் ஏற்றுக்கலை? ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை சினிமாவில் தான் போதை கலாச்சாரம் இருக்குது, பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் இருக்குது, ரத்தம் தெறிக்க கொலை பண்ணுறானுங்க. அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது இவனுக்கும் அது மாதிரி ஆகணும்னு தோணும் தானே. அப்போ அவனாக ஒரு ஹீரோவை உணர்றான், அதனால ஆயிருக்கு அப்படின்னு நான் சொன்னதுக்கு ஒத்துக்கலை. படத்தை படமாக பாருங்கடா அப்படின்னு சொன்னானுங்க.
இப்போ ஜனநாயகன் ரிலீஸ் ஆகுது. இவங்க சிவகார்த்திகேயனை போட்டு டீஸ் பண்ணி மாஃப் பண்ணி அடின்னு அடிக்கிறாங்க. ஏன்னு கேட்டால் ஜனநாயகன் படம் ஊத்திக்கு போகும், அதுக்கு சிவகார்த்திகேயன் தான் காரணம், அவரோட படத்தை இறக்குறாரு. இப்போ நான் திரும்ப கேட்குறேன், படத்தை படமாக பாரு, இதுக்கு பர்சனலோட போய் பேசுகிற? அதுவும் படம் இதுவும் படம், ரெண்டும் படத்தை படமாக பாருங்க அப்படின்னா 99% அது பகவந்த் கேசரின்னு தெரிஞ்சு போச்சு. அந்த படத்தை பார்த்தவங்களாம் புக்கு படத்தை புக் பண்ணவங்களாம் கேன்சல் பண்ணுறான். பார்த்துட்டாங்க, ஐய என்னடா பகவந்த் கேசரியா, ஆஹா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த படம் வந்து ஊத்திக்குன்ற பயம் வந்துருச்சு. அதனால் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் சென்சார் கிடைக்கலன்னு அவுத்துட்றானுங்க. அப்புறம் என்னென்னலாம் காரணம் சொல்ல முடியுமோ அதை எல்லாத்தையுமே சொல்கிறானுங்க. இந்த படம் வந்து முழுக்க முழுக்க வியாபாரம் தான். இந்த படத்தினால மக்களுக்கு ஏதாவது பயன் இருக்கா? ஒரு அளவும் கிடையாது. சரி, கொஞ்ச நாள் முன்னாடி ஆடியோ லான்ச் நடந்துச்சு, அதனால மக்களுக்கு ஏதாவது பயன் இருக்கா? அரசியல் பேச வேணாம்னு சொல்லிட்டாங்களே. சரி, அரசியல் பேச வேணாம், உங்கள் ரசிகர்கள் இங்கே இருந்தால் 1000 2000 ஒரு 10,000 15,000 பேர் போயிருப்பாங்கல்ல. 10,000 15,000 பேருக்காக விஜயோட கடைசி படத்தோட ஆடியோ லான்ச்சுக்காக விஜய் என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணார்? ஃப்ளைட் டிக்கெட்டு, இல்லை லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டு, இல்லை டிக்கெட் ஃப்ரீயாக கொடுத்தாரா, இல்லை உள்ள ஒரு வேளை சாப்பாடு போட்டாரா, தண்ணி கொடுத்தாரா, இல்லை ஏதாவது ஒன்று கொடுத்தாரா? இல்லை அதிகமாக பணம் கொடுத்தவங்களுக்குலாம் மழையில் நினைக்கூடன் ரெயின் கோட் கொடுத்தாங்க. பின்னாடி காசு இல்லாமல் 2000 3000 டிக்கெட் எடுத்தாலும் நினைஞ்சிட்டே இருன்னு விட்டாங்க. அவ்வளோதான் விஜய், அவ்வளோதான். நீங்கள் வந்து இவர் வந்து ஒரு மீட்பர் இப்படிலாம் நீங்கள் கற்பனைகளை போகக்கூடாது. அவர் ஒரு வியாபார மெட்டீரியல், கமர்ஷியல் மெட்டீரியல், அவ்வளோதான். கடைசி படம் சும்மா அவுத்து விடுவாங்க. இதே விஜய் தான் போய் மமிதா பைஜூட்ட போயிட்டு, தெரியலம்மா எலெக்ஷன் ரிசல்ட் முடிஞ்சதுக்கப்புறம் தான்மா இன்னொரு படம் நடிப்பனா மாட்டேனான்னு தெரியுமா அப்படின்னு அவர் சொன்னார். இப்போ இது என்ன அவங்களுக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சுன்னா, படம் ஓடாதோ, படம் ஊற்றிக்குமோ அப்படின்னு ஒரு பயம் வந்துருச்சு. இப்படிலாம் இல்லை, கதை நல்லா இருந்துச்சுன்னா ஓடும். நான் படத்துக்கு எதிரானவெல்லாம் கிடையாது, எனக்கு படத்தை பற்றி ஐடியாலாம் பெருசாக இல்லை, படத்துக்கு எதிரானவெல்லாம் இல்லை. படம் நல்லா இருந்தால் ஓடும். இப்போ பிகிலும் கைதியும் வந்துச்சு, ஒரே நேரத்தில் வந்துச்சு. பிகில் நல்லா ஓடும்னு எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும், பார்த்தா திடீர்னு கைதி நல்லா ஓடிடுச்சு அட் அ டைமில். ஏன்னா கைதி கதை நல்லா இருந்துச்சு, அட் அ டைம் நல்லா ஓடுச்சு. அப்போ நீங்கள் கதை நல்லா இருந்தால் எந்த படமாக இருந்தாலும் ஓடும், எந்த படமாக நல்லா ஓடும். அப்போ நீங்கள் அந்த பயம்லாம் நீங்கள் இருக்க வேண்டாம், சரிங்களா? அப்போ நீங்கள் பாட்டுக்கு படம் நடிங்க. இன்னொன்று, படத்தை விட்டுட்டு நீங்கள் அரசியல் வரணும்னு அவசியமே கிடையாது. பவன் கல்யாண்லாம் ரெண்டுத்துலேயும் மேனேஜ் பண்ணுறாப்புல. அதெல்லாம் ஒரு பெரிய தியாகமாக இல்லை. தியாகம்னா என்னென்னா, மக்கள் நீங்கள் செவிலியர் போராட்டம்லாம் முன்னாடி குறிப்பிட்டீங்கல்ல, போய் உட்காந்துருங்க, போய் செவிலியர் போராட்டத்தில் உட்காருங்க. உட்காந்தாங்களே அர்ஜுனா, ஈரோட்லேருந்து ரிட்டன் வரும்போது கிளாம்பாக்கம் வழியாக வந்தாங்க. என்ன அங்கே கூட்டமாக இருக்குது, தலைவரே அங்கே ஏதோ போராட்டம் நடக்குது, வா தலைவரே போகலாம், அப்போ வண்டியை விடுங்கன்னு 2 பேர் போய் உட்காந்து தலையை காமிச்சிட்டு அப்படியே டீ குடிச்சு கிளம்பி போனாங்க. என்ன ஒரு நாள் முழுக்க உட்காந்தாங்களா? 3 மணி நேரம் உட்காந்தாங்களா? அரை நாள் உட்காந்தாங்களா? கிடையாது. சும்மா 5 நிமிஷம் 10 நிமிஷம் போய் ஈரோட்லேருந்து வர வழிக்கெல்லாம் பார்க்கும் வந்து பார்த்துட்டு அப்படியே எஸ்கேப் ஆயிட்டாங்க. நீங்கள் வந்து துப்புரவு பணியாளர் போன இடத்துல எவ்வளோ நேரம் ஆதவர்ஜனா இருந்தார்? 2 மணி நேரம் இருந்தாரா? 3 மணி நேரம் இருந்தாரா? அட்டண்டன்ஸ் போட்டு போனாங்க, என்ன நாங்கள் இருக்கோம் வந்துடும் அப்படின்னு போயிட்டு போனாங்க, அவ்வளோதான். எத்தனை நாள் கூட பக்கத்தில் இருந்தாங்க? சரி, விஜய் இருக்க வேண்டாம், அவங்க கூடவே இவங்க உட்கார வேண்டியது தானே? போய் பாத பூஜைலாம் பண்ணுறாரு ஈசிஆர் சரவணன், போய் உட்கார வேண்டியதானே? போராட்டத்தில் இவரும் போய் கைது செய்ய வேண்டியதானே? ஐயோ பாவம் போராட்டம் நடத்துகிறாங்க ஐயோ அப்படின்றீங்க. அது எல்லாருமே பண்ணுறாங்க சார். அரசியல் கட்சி வச்சுருக்க நீங்கள் துணைக்கு போய் உட்காருங்க, கைது பண்ணுங்க, கைதாகுங்க. நீங்களாம் அப்படி பேசலாமா? அப்போ இவங்க வந்து இன்னும் முழு நேர அரசியலுக்கே வரலை. முழு நேர அரசியலுக்கே வராமல் இன்னும் சினிமாவிலே மூழ்கி இருக்கிறாரு விஜய்லாம். ஏன் அப்படின்னா, அம்பேத்கருடைய பிறந்தநாள் சமீபத்தில் போச்சு. அம்பேத்கருக்கு அவர் நினைவு சொன்ன நேரம் என்னென்னா மத்தியானம் 2:30, தூங்கி எந்திரிச்சு 2:30க்கு சொன்னார். அடுத்ததாக பெரியாருக்கு நினைவு தினம் போச்சு, பெரியாருக்கு அவர் சொன்ன நேரம் 2:30. அப்புறம் இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த நேரம் வேலுநாச்சியாருக்கு நினைவு நாள். வேலுநாச்சியாருக்கு மணி 2 ஆகுது, இப்போ வரைக்கும் அதில் எந்த போஸ்ட்டும் போடலை. சரியா? கொள்கை தலைவர். நான் சொன்ன 3 பேருமே கொள்கை தலைவர். சமீபத்தில் ஆங்கில புத்தாண்டு போச்சுல்ல, அப்போ அவர் எந்த நேரத்தில் ஹாப்பி நியூ இயர் விஷ் பண்ணார் தெரியுமா? சும்மா கெஸ் பண்ணி சொல்லுங்கள். இரவு எல்லாருக்கும் விஷ் பண்ணுற மாதிரி ஒரு 12 மணி, 11:45 நைட்டு. கொள்கை தலைவருக்கு மதியானம் 2:30, ஆங்கில புத்தாண்டுக்கு நைட்டு 11:45. ஓகே பிரதர், நிறைய தகவல்கள் வந்து சொன்னீங்க, சிறப்பான தகவலுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.